ஹலோ எவ்ரிவன். நம்ம மாடி தோட்டத்தோட நிலைமை இப்படி தான் இருக்குது. ஏன்னா குருவிங்க கிட்ட வந்து நம்ம செடியை காப்பாற்றணும்னா ஏதாவது பண்ணியே ஆகணுன்றதுனால நான் நெட்டு மேலே போடலான்னு இருந்தேன். சரி, நெட்டு இப்போதைக்கு கிடைக்காதனால அந்த துணியை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஆல்ரெடி மொட்டை எல்லாமே பிச்சு போட்டுச்சுங்க. அந்த கலர் ஏன்னா எங்களுக்கு ரொம்ப பிடிக்குதா என்னன்னு தெரியல. ஆல்ரெடி இருந்த மொட்டுக்கள் பூத்து இருந்தாலும் எல்லாத்தையுமே வந்து மொத்தமாக ஃபஸ்ட்டு பிச்சு போட்டுடுதுங்க. நேற்று எல்லாத்தையும் இருக்கிற பூவெல்லாம் பறிச்சாச்சு. ஸோ இந்த பேலன்ஸ் இருக்க பூவெல்லாம் விடணும், மொட்டெல்லாம் உடைக்கக்கூடாது அப்படின்றதுனால துணியை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஐஸ்வர்யம் செம்பருத்தி. இது வந்து ஆல்ரெடி 2 பூ பூக்கிற நிலமையில் இருந்தது. 2 மொட்டையை உடச்சி வச்சுருந்ததுங்க. பாருங்கள், துணி போட்டு க்ளோஸ் பண்ணதுனால நமக்கு மேலேயே சாஞ்சா மாதிரி இருக்குது. இந்த ஐஸ்வர்யம் செம்பருத்திலே வர மொட்டை எல்லாமே வந்து உடச்சி போட்டுருச்சுங்க. பூத்தாலும் உடச்சிருதுங்க, மொட்டையும் உடச்சிருதுங்க. அதனால தான் போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்க வேண்டியதாக இருந்தது. உங்கள் வீட்டில் எந்த நிலமை இருக்கான்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து இந்த பட்டன் ரோஸாவில் வந்து இதெல்லாம் தான் பூத்துருக்கு. நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.